அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் வந்து அந்த மலையாள பாஷையை மறக்க முடியாது சார். ஆதி தமிழ், குமரி தமிழ், அதை மறக்க முடியாது இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக. வணக்கம், நான் உங்கள் ஷப்தினா. வெல்கம் பேக் டு ஷப்தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எந்த ஊரில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த ஏரியா வந்திருக்குன்னா திருப்பரப்புன்னு சொல்லி ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல ஒரு அருமையான ரெசிபி. இந்த ஊர் ஸ்டைலில் பண்ணுற இந்த அவியல் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட சில விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஊர் பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டூரிஸ்ட் மக்கள் வந்து நிறைய பேர் வந்து சேர்கிற இடம், வந்து பார்த்துட்டு போகிற இடம். அதாவது திருப்பரப்பு ஃபால்ஸ்க்கு வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு போவாங்க. இந்த ஃபால்ஸில் வந்து தண்ணி அதிகமாக வந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து குளிக்க முடியாது. மற்ற எல்லா டைம்லையும் வந்து நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற ஒரு முக்கியமான ஏரியா. இந்த ஃபால்ஸை பற்றி பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து கோதையாறுலேருந்து பேச்சிப்பாறை டேமில் தண்ணி வந்து அப்படியே வர வழி இந்த இடத்துல நீர்வீழ்ச்சியாக வருது. அதுதான் வந்து வாட்டர் ஃபால்ஸாக வந்து மக்கள் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பட்டணம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கடல் இருக்குது, அந்த கடலில் போய் சேருது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஏரியா. இந்த லொக்கேஷனில் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு பார்க்கும்போது இந்த விஷயத்தை நான் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். நல்லா சூப்பரான ஏரியா. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கன்னியாகுமரியில் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் சுற்றி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஏரியா. இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணுற இந்த அவியல் அந்த காய்கறிகளை அவிப்பதால் கிடைப்பது. ஓகே, அவிப்பதுன்னா வேக வைப்பது. ரைட். அவியல் சொல்லும் போது வந்து கேரளா அவியல் வேறு, இந்த அவியல் வேறு. கன்னியாகுமரியில் வந்து இந்த கல்யாணத்துக்கெல்லாம் பொதுவாக வைக்கிறது வந்து அந்த அவியல். இங்கே வரும்போது கேரளா ஸ்டைலில் சேர்ந்து வரதுனால கன்னியாகுமரியில் அவியல் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சம் ட்ரையாக, அந்த அளவு இது இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நிறைய பேர் கிரேவியாக பண்ணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்க்ளூடிங் நானும் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அவியல் பண்ணும்போது இதுக்கு வந்து அந்த தேங்காய் அரைக்கிற பக்கம் என்ன, ரொம்ப அரைக்கக்கூடாது. ஒரு நார்மலாக ஒரு சின்ன ஒரு நம்ம அந்த பொரியலுக்கு நம்ம பண்ணுறோம்ல சார், அந்த பருவத்துக்கு நம்ம எடுக்கணும். என்ன மாதிரி காய்கறிலாம் போடுறாங்க அந்த மலை அடிவாரத்தில் பக்கத்தில் காய்கறிலாம் வந்து இவங்க ஒரு பேர் சொல்கிறாங்க. அவியல்னால் எல்லா மலைக்கறிகளும் அதில் சேரும். மலைக்கறின்னு எல்லா காய்கறிகளும். இன்னும் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஒரு குறிப்பிட்ட கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூட்டே வந்து மலைக்கறி கூட்டு தான் வைப்பாங்க. மலைக்கறி கூட்டுனா அவியல். ஓகே. காரத்துக்கு என்ன போடுறாங்க? இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போடுறாங்க. அது ஏன் போடுறாங்க? மிளகாய் தூள் வந்து எதுக்கு போடுறோம்னு சொல்ல சிலவங்க போட மாட்டாங்க. சிலவங்க போடணும்னா அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். அந்த எல்லோ கலரில் இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு கோல்டன் கலர் கிடைக்கிறதுக்காக அந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அந்த பூண்டு, முந்திரி பருப்பு போடுற விஷயம் என்ன, இந்த பச்சை வாசனை போகிறதுக்காக பூண்டு வந்து நம்ம எடுத்து அந்த பூண்டை வந்து அதுக்குள்ளே போடுறோம். ஓகே, கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணும் சார். இந்த எடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ இந்த ஆவியில் வந்து அந்த பச்சை அந்த வாசனையெல்லாம் போயிடும். ஓகே, இதுக்கு பிறகு தான் தேங்காய் நம்ம போடும். நம்ம அந்த காய்கறிகள் எல்லாமே போட்டு பூண்டு, முந்திரி அதெல்லாம் போட்டு பண்ணுறது நல்லா இருக்கும். அந்த முந்திரிலாம் போடுறதுக்கு என்ன காரணம்? டேஸ்ட்டாகவும் இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா இருக்குது. இங்கே இந்த கேரளா சைடு, இந்த நாகர்கோவில், இந்த இங்கே பரசாலை, இந்த சைடு வரும்போது, திருப்பரப்பு இந்த ஏரியா வரும்போது நிறைய இது முந்திரி போட்டு தான் பண்ணுறாங்க. நைஸ், வெரி குட் ரெசிபி. இந்த அவியல் ஸ்டோரி வந்ததுக்கு என்ன காரணம்? அந்த வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான வரலாறு. ஒன்று திருவிதாங்கூர் மன்னர்கள் சார்ந்த வரலாறு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து விராட மன்னர் பீமனுடைய வரலாறு. இந்த 2 வரலாறும் சங்கமிக்கிறது ஒரே ஒரு பாயிண்டில் தான். இந்த விராடர் மன்னருடைய கதையை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இந்த விராடர் மன்னரில் வந்து சமையலையே தெரியாத பல்லர்னு சொல்லிட்டு பீமன் வந்து அந்த அடுக்கலையில் சமையல் கூடத்தில் பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறாரு. ஒரு காலகட்டத்தில் நிறைய அந்த சமையல் கூடத்தில் வந்து அவர் வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு போடும்போது எல்லா சாப்பாடும் மிச்சம் வருது, ஆனால் காய்கறிகள் கூட்டு இது பார்த்திங்கன்னா ஒன்றுமே மிச்சம் இல்லை. எல்லாரும் போட்டு பீமனை போட்டு சத்தம் போடுறாங்க, என்னாச்சு, யாராவது ஏதோ கூட்டு சரி பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே பீமன் என்ன பண்ணுறாரு, நேராக கிச்சனுக்குள்ளே போகிறாரு. கிச்சனுக்குள்ளே பார்த்தா அங்கே பார்த்தா இந்த வெட்டப்பட்ட மலைக்கறி துண்டுகள் அங்கங்கே கிடைக்கு. எப்படின்னா அந்த காய்கறிகள் வேஸ்ட்டுகள்லாம் அப்படி இப்படியே கிடக்கிறது பார்க்குறாரு. ஆஹா, எல்லாத்தையும் போட்டு சும்மா தேங்காய் திருவி போட்டு அப்படியே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டு அப்படியே சூப்பராக ஒரு சமையல் பண்ணுறாரு, ஒரு குழம்பு பண்ணுறாரு, கூட்டு பண்ணுறாரு. அதை கொண்டு பரிமாறுறாங்க. ஓ, ரொம்ப பிடிச்சி போச்சிடலாம் எல்லாருக்கும். ஆமாம், அப்படி வந்து கதை அண்ணலேருந்து அவியல் அந்த கதை. திருவிதாங்கூர் மன்னர் கதை பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். மன்னர் உள்ளே போயிட்டார், சமையல் கூடத்துக்கு போயிட்டார். அப்போ அவர்கிட்ட வந்து கேட்குறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் என்ன பண்ணுறது, நீங்கள் சொல்கிற அளவுக்கு நான் சமைச்சிட்டேன், எங்களுக்கு அதானே சார் பகன் கல்யாணத்துக்கெல்லாம் போகும்போது எங்களுக்கு அந்த மாதிரி ஏற்படுறது உண்டு, நிஜம். ரைட்டு. மன்னரை என்ன பண்ணாரு, இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் இருந்திருக்கு,
பாரு இந்த காய்கறி எடு, அந்த காய்கறி எடு, அதை எடு, இதை எடு, எல்லாம் சேர்த்து கட் பண்ணு, போட்டு வை அப்படிங்கிறார். அவர் கைடன்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. அங்கிருந்து அவியல் என்கிற ஒரு அற்புதமான சுவையான ஒரு சமையல் ஆரம்பிச்சது. வா, சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ரெசிபி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம யாரை மீட் பண்ண போகிறோன்னா திரு சுரேந்திர நாயர், அதுக்கப்புறம் விஜயகுமார், அவங்கள தான் போய் மீட் பண்ண போகிறோம். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திரு சாஸ்தா கேட்டரிங்ஸ் நடத்திட்டு வராங்க. இங்கே நிறைய பேர் மக்கள் வந்து அவங்கள தேடி போகிறாங்க. ஏன் கேட்டிங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக வந்து இங்கே கேட்டரிங் பண்ணிட்டு வராங்க. വണക്കം. 24 വയസ്സിൽ ഞാൻ ഈ കാറ്ററിംഗ് ഓർഡർ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. നല്ല രീതിയിൽ എല്ലാ സ്ഥലങ്ങളിലും ആഹാരങ്ങൾ കൊടുത്ത് നല്ല പേരെടുത്തുകൊണ്ടിരിക്കുകയാണ്. നമ്മൾ 21 കൂട്ടാൻ വരെ ചെയ്ത് സദ്യകൾ കൊടുത്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. 7 പായസം വരെ വയ്ക്കും. എല്ലാ സാധനങ്ങളും നല്ല രീതിയിൽ ചെയ്തു കൊടുക്കുന്നുണ്ട്. ആർഡറുകളും നമുക്ക് ആവശ്യം പോലെ കിട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നത്. അതിനുശേഷം സാസ്ത കാറ്ററിംഗ് ബിജുവിനെ എൻ്റെ മരുമകനെ ഏർപ്പാട് ചെയ്ത് അത് നല്ല രീതിയിൽ പൊയ്ക്കൊണ്ടിരിക്കുന്നത്. നാടൻ ചാപ്പാടാണ് എല്ലാവർക്കും ഇഷ്ടം. എല്ലാ ആർഡറുകളും കല്യാണ ആർഡറുകളെല്ലാം നമുക്കാണ് വന്ന് പറയുന്നത്. അതുകൊണ്ട് ആ രീതിക്കാണ് നമ്മൾ நடத்திக்கொண்டு போனது. அதே டைமில் அவரோட மருமகளை மீட் பண்ணிட்டு இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். படிப்பு முடிச்சு சின்னதுலேருந்து மாமாவோட தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த மாமா சமையல் வேலை தான். அவங்க கூட போய் கற்றுக்கிட்டு அப்புறம் அந்த கேட்ரிங்கை தொடங்கி அப்படி நல்லா தான் போயிட்டுருக்கு. மண்டபத்தில் எல்லாம் சமையல் உண்டு. சின்ன சின்ன ஃபங்க்ஷன், அந்த பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் வீட்டில் இருந்து பண்ணி கொடுக்குறதும் உண்டு. நல்லா போயிட்டுருக்கு. சரி, பண்ணி காட்டுறீங்களா? கிச்சனில் சதீஷன் இருக்கார், அவர் செஞ்சு காட்டி தருவார். அவரை போய் மீட் பண்ணுறாரு. மாமா வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்காங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட சாஸ்தா கேட்டரிங்ஸ் வந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 45 வருஷம் மேலே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பரப்பில் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து சுரேந்திர நாயர். நான் ஒரு 20 வருஷமாக அவர் கூட நான் பயணிக்கிறேன். ரொம்ப நிறைவாக இருக்குது சார், சந்தோஷமாக இருக்குது. இந்த ஃபீல்டில் வந்து பண்ணும்போது நல்லாயிருக்கு. உங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக பண்ணுறோம் அவியல். இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண போயிடலாமா? கண்டிப்பாக சார். ஓகே. ஆமாம். அதுக்கு முன்னாடி ஒரு வீட்டில் பண்ணுறதுக்கு அதுக்கான அளவுகளை கரெக்டாக சொல்லணும். நிச்சயமாக சார், நிச்சயமாக. இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 10 பேருக்கு கனெக்ட் பண்ணி அவியலை, அந்த அவியலுக்கு தேவையான பொருட்களை நம்ம எப்படி காய்கறிகள் எடுக்கணுங்கிறத பார்க்குறோம். வழுதலைங்க வந்து 150 கிராம், அதே மாதிரி வெள்ளரிக்காய் வந்து 150 கிராம், வாழைக்காய் அதாவது 2, இங்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஏத்தங்காயும் போடுறாங்க, சிங்கங்காயும் போடுறாங்க. எது போட்டாலும் ஓகே. அது ஒரு 150 கிராம் எடுத்துக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து படவல் என்ன சொல்லுவாங்க தமிழில் வந்து புடவல்னு சொல்லுவாங்க. புடவல் வந்து ஒரு 50 கிராம் போதும். முருங்கைக்காய் ஒரு 100 கிராம், கேரட் வந்து ஒரு 100 கிராம், அவரைக்காய் வந்து ஒரு 50 கிராம் போதும். சேனை ரொம்ப முக்கியமான விஷயம். சேனை ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு 100 கிராம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 25 கிராம் போதும். பூண்டு ஒரு 25 கிராம் வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து ஒரு 2 மூடி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு 3 டீஸ்பூன் கரெக்டாக எடுத்துக்கலாம். காரமான மிளகாய் இருக்குல்ல சார், காரமான மிளகாய் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் கணக்கு பண்ணி அதை வந்து கொஞ்சம் மிக்சியில் போட்டு சதைச்சி அதை இந்த இது பண்ணி வச்சுருங்க, பேஸ்ட் பண்ணி வச்சுருங்க. கறிவேப்பிலை நமக்கு தேவையான அளவு, தயிர் ஒரு 50 ml வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூனு. மிளகாய் தூள் வந்து எதுக்கு போடுறோம்னு சொல்ல சிலவங்க போட மாட்டாங்க. சிலவங்க போட்டோம்னா அந்த கோல்டன் கலர் கிடைக்கும். அந்த எல்லோ கலரில் இருந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு கோல்டன் கலர் கிடைக்கிறதுக்காக அந்த மிளகாய் பொடி யூஸ் பண்ணுறோம். அப்புறம் உப்பு, இந்த கல் உப்பு வச்சுருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. அது மாதிரி ஒரு டேஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டேஸ்ட் கிடைக்கணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு கூட போடலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம். இப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு? இப்போ நாங்கள் வந்து காய்கறி வந்து மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்தால் அதை முதல்ல வந்து சுத்தம் பண்ணிடுவோம் சார். ஃபஸ்ட்டு அதை சுத்தம் பண்ண பிறகு தான் இந்த அவியலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து மாற்றிட்டோம். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி அந்த எல்லா பொருட்களையும் தனி காய்கறிகளையும் எடுத்து மாற்றிடுவோம். மாற்றிட்டு இந்த அவியல் பருவத்துக்கு கனெக்ட் பண்ணி அதை கட் பண்ணி மாற்றிடுவோம். கட் பண்ணி மாற்றிட்டு எந்த பொருளை தண்ணியில் போடக்கூடாது, எந்த பொருளை தண்ணி தனியாக போடணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது சார். இந்த சேனை இருக்குல்ல சார், சேனக்கிழங்கு, இந்த கிழங்கு. ஆமாம் சார். சேனக்கிழங்கு வந்து தனியாக போடுறது நல்லது. இந்த சேனக்கிழங்குல கலர் வந்து ரொம்ப எல்லோயிஷ், ரொம்ப ரெட் கலரில் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துக்கணும்.
காட்டு இந்த மாதிரி இருக்கும். அது காய்கறி கடையில் சரி தெரியாமல் வந்திருக்கும். Okay. ஸோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை தனியாக வேக வச்சு இந்த காய்கறி பதமான பிறகு தான் போடணும். அதாவது நல்லா செவன்னு இருக்கு ரொம்ப கிழங்கு. ரெட் கலர்ல இருந்து ஓகே, செவன்னு இருக்க கிழங்கு. ஓகே, இது வந்து நல்லா இருக்கு, எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. இது ஓகே டன். ஆமா. அது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன், குச்சி மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஆமா சார். இது ஏன் நம்ம தனியா கழுவுன்னு சொன்னா இதுல கொஞ்சம் மண் இருக்குங்களா சார், இது மண்ணுக்குள்ளே இருந்து கிடைக்கக்கூடிய பொருள். வாழைக்காய் தனியா இருக்குல்ல சார், வாழைக்காய் வந்து இந்த வாழைக்காய். ஆமா சார். ஓகே, இது நீங்க வந்து தனியா கட் பண்ணி வாஷ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு கரை மாதிரி இருக்கும் பாருங்க சார், ஒரு வாழைக்காயில ஒரு கரை மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து மற்ற காய்கறிகளோட இது பண்ணாம இருக்கிறதுக்கு அது ஒரு மெத்தட். கலர் மாறாம இருக்கிறதுக்கு. எஸ் சார். ஓகே. இது என்ன காய் வாழைக்காயில? இது வந்து ஏத்தக்காய். ஏத்தக்காய். ஆமா, 2 காய்கள் போடலாம் சார். ஒன்று வந்து இந்த சிங்கன் காய்னு சொல்லுவாங்க, அது வெள்ளை கலர்ல இருக்கும். வெள்ளை கலர்ல இருக்கு. எஸ், அது வந்து வெள்ளை கலருக்கும் கொஞ்சம் ரொம்ப பசுமையா இருக்கும். இது வந்து ஹார்டா இருக்கும், ஆனா டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இது வந்து இது எடுத்துடணும் சார், மேல் பகுதி மேல் தோல் எடுத்துடணும். கொஞ்சம் ஹார்டா இருக்கிறதுனால அந்த பகுதி எடுத்துடணும். இது முருங்கைக்காய், மிளகாய், அவரைக்காய், 3ஐயும் தனியா எடுத்து வச்சிருக்கோம். என்ன காரணம் சார்? இது வந்து இதுக்கு ஒரு நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணியாச்சு. முருங்கைக்கு வந்து அந்த தோலை மட்டும்தான் லைட்டாக முன்னாடி எடுத்திருப்போம். மிளகை பார்த்தீங்கன்னா 2 அப்படியே இது பண்ணி வச்சிருப்போம். மிளகா. ஆமாம். இதுக்கு பேர் என்ன சொல்றீங்க? மிளகு சொல்லுவாங்க. நான் இந்த ஈரோடு சைட்லாம் ட்ராவல் பண்ணி வரும்போது இந்த காரத்துக்கு வந்து மிளகு சொல்லி சொல்லுவாங்க. ஆமாம், இது எங்களுக்கு இது வந்து நல்ல காரம் இருக்காது சார். அது காரத்துக்கு தனியாக வந்து கார மிளகாய் வந்து கொஞ்சமாக இது பண்ணி சதைச்சி வச்சிருக்காங்க. சதைச்சுன்னா என்ன சொன்னால் கொஞ்சம் இடிச்சு வச்சிருக்கிறோம். கரெக்ட். அப்புறம் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கு. கொத்தவரங்காய். ஆமாம், கொத்தவரங்காய். நான் கொத்தவரங்காய் சொல்லுவேன், நீங்க அமெரிக்கான்னு சொல்லுவோம். நிறைய விஷயம் கத்துக்கிற மக்களே. அடுத்தது இதை பார்த்தீங்கன்னா நாங்கள் எரி மிளகும்போம். அந்த நீளமாக இருக்கிற நீட்டாக இருக்குது. ஆமாம், எரி மிளகு. ஆனால் அதில் காரம் இருக்கிறதுனால ஸோ நம்ம ப்ராசஸிங் வந்து இவ்வளோதான் சார். இப்போ கடாயில் முதல்ல எண்ணெய் ஊற்றுறோம். சரி, இந்தாங்க. கடாயில் நம்ம வந்து கொஞ்சம் ஒரு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் அதிகமாக அடுத்து யூஸ் பண்ண தான் போகிறோம். ஓகே. ஒரு 3 டீஸ்பூன் நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. சரி, ஓகே. இந்த பொருளை எடுக்கணும் சார். இந்த அவரைக்காய், முருங்கைக்காய், மிளகாய் இருக்குல்ல சார், மிளகாய் நம்ம இந்த 3ஐயும் சேர்த்து அப்படியே வந்து எண்ணெயில் போடுறோம். சரி, ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். என்ன காரணம் இப்படி போடுறதுனால சார்? இது வந்து இந்த கொஞ்சம் ஒரு மனம் வரும். இந்த முருங்கைக்காய் வந்து இந்த பச்சை வாசனை போக இந்த எண்ணெயில் இது பண்ணி வரும்போது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மனம் வந்து வாசம் வரும் சார். அதுக்காக இது பண்ணும். இப்போ ஒரு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் அப்படியே ஜஸ்ட் ஒன்று வைக்கணும். ஸ்மெல்ல உங்களுக்கு தேங்காய் வாசம் வருது. எப்படி தேங்காய் வாசம் வரும்? இன்னும் கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா நம்ம மற்ற காய்கறி போட்டுருவோம். சரி, ஓகே. இந்த மாதிரி பண்ணும்போது அந்த முருங்கைக்காய் வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேர் 1000 பேர் இருப்பாங்க, 1000 பேருடைய நாக்கம் ஒரே மாதிரி இருக்காது. கரெக்ட். என்னுடைய டேஸ்ட்டுக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஆனால் உங்கள் டேஸ்ட்டுக்கும் என்னுடைய டேஸ்ட்டுக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சமையல் பண்ணணும்னா அதுதான் சமையல் கலைஞர். கரெக்டான விஷயம். கரெக்டாக எல்லாரோட மனசும் புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி அவங்களோட பிடிக்கிற மாதிரி உணவை நம்ம செய்யணும் சொல்லுவாங்க. எஸ் சார். இப்போ ஏகதேசம் பருவம் ஆயிடுச்சு. இந்த முருங்கைக்காய் பாருங்க 2 வெடிச்சு வந்துருக்கு பாருங்க. ஓகே. இதெல்லாம் வெடிச்சு வந்து பாருங்க. முருங்கைக்காய் வந்து அது அப்படியே அந்த பொழக்கிற பக்கம் வருது, வெடிக்கிற மாதிரி இருக்கு. அடுத்து காய்கள் சேனவை அப்படியே போட்டுருணும். தண்ணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் தண்ணி எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கனால ஓகே சார். ஓகே தான். கேரட்டு, வெள்ளரிக்காய் இதே எடுத்துக்கலாம். ஓகே. அதையும் வெள்ளரிக்காய்னா இந்த வெள்ளரிக்காய்ல நானும் சாப்பிட்ற வெள்ளரிக்காய்ல இல்லை சார். அது வந்து நமக்கு வந்து சலாடு வெள்ளரிக்காய்னு சொல்லுவோம். இந்த ஊர் சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் சொன்னால் எனக்கு சாலட் வெள்ளரிக்காய் தான். இல்லை இது அந்த வெள்ளரிக்காய் இல்லை சார். ஓகே. இங்கே வந்து 2-3 டைப் வெள்ளரிக்காய், இங்கே 2-3 டைப் கிடைக்குது சார். அந்த வெள்ளரிக்காய், புடவல், கேரட்டு எல்லாமே நமக்கு இதுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, ரைட். அப்படியே வச்சுக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிறது இவ்வளோ தான். சரி. வழுதலைங்க, அது கூட இந்த வாழைக்காய் நான் சொன்ன மாதிரி இந்த ஏத்த வாழைக்காய் இல்லைன்னா சிங்கம் வாழைக்காய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து என்ன சொல்லுவீங்க? இது வந்து வழுதலைங்கன்னு சொல்லுவாங்க சார். ஆனால் ஊரில் இந்த கத்திரிக்காய் விதையெல்லாம் இருக்கிறதுனால அந்த ஊரில் ஏதோ கத்திரிக்காய்னு சொல்லுவாங்கன்னு தெரியல. அது இந்த நீட்டு கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய். அதான் கரெக்டாக சொல்றீங்க, உண்மையாக சொல்றீங்க. அதான் நீட்டு கத்திரிக்காய். ஓகே தான். இனி வந்து நமக்கு வந்து மேல்படியாக கொஞ்சம் மஞ்சள் பொடியை நம்ம போடணும். இந்தாங்க. அப்படியே சுற்றி மஞ்சள் தூள் போட்டிருக்கோம். சுற்றி வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கிறோம். இனி வந்து உப்பு போடணும். சரி, ஓகே. இந்தாங்க. கல்லுப்பு.
இந்தாங்க உப்பு தாங்க. கழுப்பு வந்து தேவையான அளவுக்கு நம்ம அப்படியே சுற்றி போடணும் சார். சுற்றி போடுறீங்க. ஆமாம் சார். டன். லைட்டாக இப்போ அவியலுக்கு வந்து மஞ்சத்தூள் தான் மெயினாக வந்து மிளகாய் தூள் வந்து போடுறது வந்து இந்த எல்லோ கலர்லேருந்து லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும். அதுக்காக கொஞ்சம் மிளகாய் தூளை மேலோட்டமாக போடணும். ஓகே ஓகே. ஸோ அதுக்காக ஆனால் நானும் வந்து மிளகாத்தூள் போட்டு பார்த்ததே இல்லை. நான் இப்போ நான் போட்டு சமைச்சு உங்களுக்கு அவியல் தரும்போது அதை சாப்பிட்டு பாருங்க, அந்த வித்தியாசம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். சரி ஓகே டன். ஒரு டீஸ்பூன் கிட்ட போட்டு நினைக்கிறேன். அவ்வளோதான் சார். டீஸ்பூன் கொஞ்சம் கம்மி தான். கம்மி தான். சரி, இனி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணணும். சரி ஓகே. இனி வந்து இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அவியல் வந்து கேரளா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த கொலகொலப்பாக இருக்கும், குழஞ்ச மாதிரி இருக்கும். சரி. நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா அவியல் வந்து பொறுபராக இருக்கணும். எப்படி பொறுபராக இருக்கணும், கொஞ்சம் அந்த குலையாமல் இருக்கணும். குலையாமல். ஆமாம், அதுக்கு நம்ம அது ஃபைனல் ஒரு ப்ராசஸிங் இருக்குது. இந்த அவியல் வந்து இந்த மாதிரி கரண்டி போட்டு இது பண்ணுறதுலேயே ஒரு ப்ராசஸிங் இருக்குது. இப்போ பாருங்க, இப்படி பண்ணுவாங்க. தனித்தனியாக இருக்குது. ஆமாம், இப்படி 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 பண்ணுவாங்க. ஓகே. இப்படி இப்படி போட்டு இது பண்ண மாட்டோம். இப்படி கிண்டக்கூடாது, இப்படி உதிரியா. ஆமாம், உதிரியாக போட்டு இந்த மாதிரி பாருங்க. ஓகே. அப்படியே பண்ணுவாங்க. அது வந்து ஃபைனல் ப்ராசஸிங். நான் பண்ணும்போது இது பண்ணுறேன். சரி சார், இந்த ப்ராசஸிங் முடிஞ்சது. ஒரு வாழை இலை போட்டு அப்படியே மூடி வச்சுக்கணும். இந்த வாழை இலை மூடி போடலாம்ல? கண்டிப்பாக. இப்போ தான் வாழை இலையில் தான் அந்த காய் வந்து இப்போ வெந்துருச்சுங்கிற ஒரு பருவமே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள், அது ஒரு டெக்னிக்கல். சரி ஓகே. இப்போ இது மாதிரி போட்ட பிறகு எவ்வளோ நேரம் இருக்கணும் சார்? ஒரு 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷத்துங்கிறது அந்த இலை பருவம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அதுதான் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. சரி ஓகே. அவ்வளோதான். நான் முதல்ல ஒரு சொன்னேன் உங்ககிட்ட, இந்த இலையினுடைய அந்த பக்குவம் பாருங்கள். அந்த இலை நம்ம போட்ட இலைக்கு வித்தியாசிச்சு. இப்போ ஆக்சுவலி அந்த காய்கள்லாம் வெந்திருக்கு. ஓகே. நம்ம இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இலையை எடுத்துரும். நடுவுலையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ லைட்டாக எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டோம். ஆமாம். அந்த இலையை பாருங்களேன், அந்த ஸ்டீமில் வெந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதை அப்படியே வந்து சுருங்கி போயிருக்கு. ஸோ இந்த பக்கம் ஓகே டன். இப்படி வந்தாலே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு தான். இப்போ வந்து இது காய் வந்து ஜஸ்ட் ஒன்று போட்டுரும். இதே மாதிரி நடுவுலையும் நாங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டோம். அந்த காய் கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கிறதும் மேஷ் ஆகாமல் இருக்கிறதும் எல்லா காயும் ஒரே ஈவனாக வேகிறதுக்கு என்ன பண்ணால் அப்போ நடுவில் மிக்ஸ் பண்ணி விட்டோம். இந்த ரைஸ் தம் உடைப்பாங்களா, பிரியாணி உடைப்பாங்களா, அந்த மாதிரி உடைக்கிறாரு பாருங்க காயை. சரி, இப்படி போட்டாச்சு சார். இந்த தேங்காய் அரைச்ச பக்குவத்தை காமிங்க, எப்படி அரைச்சிருக்கீங்க பாருங்க. தேங்காய் வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம். அந்த பொரியல் பக்குவம் சொன்னால அந்த பக்குவம் தான். பொரியல் பக்குவத்தில் இந்த மாதிரி அரைச்சிருக்கிறோம். இப்போ காய் வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் இந்த இப்படி இந்த மாதிரி ஒரு வச்சுருங்க. ஏன் புளி மாதிரி இது கூட 2-3 ஐட்டம் போட வேண்டியிருக்கு. அதனால் ஆக்சுவலி மாங்காய் இருந்தோன்னா இங்கே தான் போடணும். இப்போ தான் போடணும் மாங்காய். ஆமாம், மாங்காய் வந்து முதல்ல போடக்கூடாது. மாங்காய் வந்து இப்போ இந்த அளவுக்கு காய்கறிக்கு வந்து ஒரு பாதி மாங்காவே உங்களுக்கு போதும். என்ன காரணம்? அந்த புளிப்போட சேர்ந்து காய் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஓகே ஓகே. அதனால மாங்காய் வந்து இந்த பருவத்தில் மாங்காய், மற்ற காய்கள்லாம் வெந்த பிறகு அந்த நடுப்பகுதி குழி மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல மாங்காய் போடணும். மாங்காய் போடணும். இப்போ நம்ம மாங்காய் போடுற இடத்துல தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வெள்ளை பூண்டு இருக்குல்ல சார், பூண்டை கொஞ்சம் போடணும். அந்த பூண்டு அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக பூண்டு வந்து நம்ம எடுத்து அந்த பூண்டை வந்து அதுக்குள்ளே போடுறோம். ஓகே. அந்த பூண்டு எப்படி இடிச்சு வச்சிருக்கீங்க பாருங்க. பூண்டை வந்து இந்த பருவத்தில் தான் இடிச்சு, ரொம்ப மசி மாதிரி இது பண்ணக்கூடாது. அந்த குழம்புக்கெல்லாம் அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. குறைன்னு பண்ணிருக்கிறோம். அதை வந்து நம்ம போட்டோம் சார், இதிலே போட்டுருவோம் அப்படியே. சரி ஓகே சார், போதும். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம அந்த எரிமிளகாய் இருக்குல்ல சார். ஓகே. அதாவது காரம் அதிகமாக. ஆமாம், காரம் அதிகமாக தேவை இருக்கிறவங்களுக்கு போடலாம், இல்லை தேவையில்லை காரம் அந்தளவுக்கு அவியலில் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட விட்டுடலாம். அது எப்படி இடிச்சு வச்சுருக்கீங்க பாருங்கள், இது பாருங்கள், இதுவும் அந்த மாதிரி தான். சரி ஓகே. அதையும் அப்படியே மேலோட்டமாக கொஞ்சம் அப்படி போட்டுட்டுருவோம் சார். ஓகே டன். இதுக்கப்புறம் இதை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணணும் சார். இந்த இடத்துல அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே. இப்போ இந்த ஆவியில் வந்து அந்த பச்சை அந்த வாசனையெல்லாம் போயிடும். ஓகே. இதுக்கு பிறகு தான் அடுத்து தேங்காய் நமக்கு போடும். அவியலுக்கு இவ்வளோ பேர் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ தான் பார்க்குறானு. சில பேர் வந்து இந்த உள்ளி போடணும்னு சொல்லுவாங்க, இந்த வெங்காயம், அதெல்லாம் எப்படி எந்த சைடில் போடுவாங்க சார்? உள்ளி வந்து சின்ன உள்ளே வந்து சின்னதாக தட்டி போடுறவங்க இருக்கிறாங்க. எங்கள் ஊரில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில ஏரியாவில் போடுறாங்க சார். ஆனால் நாங்கள் வந்து உள்ளி போடுறது கிடையாது. உள்ளி போட வேண்டிய தேவை கிடையாது. ஏன், என்ன காரணம் சார்? அதுக்கு 2 காரணம். சக்ஸஸ் ஆகுது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் சில இடத்துல வந்து என்னென்னா
இந்த காலையில் நம்ம வந்து இந்த சமையல் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் தான் பண்ணுவோம். 10 மணிக்கு அந்த பந்தி அந்த சமையல் பரிமாற ஆரம்பிக்கிறதுனா உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டைல் மாதிரி காலையில் டிஃபன் கிடையாதுங்க, ஒரே இதுதான் மத்தியான சாப்பாடு தான். அப்போ அந்த மத்தியான சாப்பாடு டைமில் ஒரு 11 மணிக்கு ஆரம்பிச்சோன்னா அது பாட்டுக்கு 2 மணி 2:30 வரைக்கும் 3 மணி வரைக்கும் போயிட்டுருக்கும். ஆக ஒரு வேளை அந்த உள்ளி போட்டதுனால உணவு வந்து கெட்டு போகிறது, இந்த சின்ன ஒரு ஸ்மெல் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே, அந்த வெங்காயம் கொஞ்சம் போட்டால் கெட்டு போக்குவது இருக்கும், ஆனால் உடனே செஞ்சு சாப்பிட்றதுன்னா கண்டிப்பாக போடலாம் சார், போடலாம். டேஸ்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். பிரச்சனை. ஓகே, இப்போ ஏற்கனவே நான் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், லைட்டாக ஒரு மஞ்சத்தூள் திருப்பி போடணுமா? கொஞ்சம் லைட்டாக போட்டு. என்ன காரணம் திருப்பி இந்த இடத்துல திருப்பி? ஒருவேளை அந்த இதில் வந்து கலர்லாம் இன்னும் போட்டிருக்கோம்ல, இவ்வளவு தேங்காய் போட்டிருக்கோம்ல, அந்த கலர் வந்து நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு கலருக்கு வரணும்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக. இப்போ வந்து ஜீரகத்தை எடுத்துக்கிறேன் சார், அதை அப்படியே சுற்றி போட்டுக்கிறேன் சார். ஜீரகம் முழுசாக இல்லை சார், ஜீரகம் சின்னதாக, ரொம்ப மாவு மாதிரி பொடிக்காமல் அதுவும் ஓரளவுக்கு தான் குறைன்னு. ஆமாம் சார். சரி, இது டோட்டலாகவே வேற ஒரு ப்ரிப்பரேஷனாக இருக்குது. ஓகே சார். ஆமாம் சார். சரி, ஜீரகம் போட்டு முடிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம பூண்டு போட்டாச்சு, ஜீரகம் போட்டாச்சு, முந்திரி பருப்பு. ஓகே, முந்திரி பருப்பு போடுறவங்க போடலாம், நாங்கள் கல்யாண வீட்டில் கண்டிப்பாக முந்திரி பருப்பை யூஸ் பண்ணுவோம். இது புது அனுபவம் எனக்கு, ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நான் பார்க்குறேன். அந்த காய்கறியோடு சேர்ந்து ஒரு முந்திரி பருப்பு கிடைக்கும் போது எடுத்து அந்த கிரேப்ஸ் பண்ணும்போது ஒரு தனி டேஸ்ட்டாக ரைட் சார். தேங்க்யூ சார். கறிவேப்பிலை நம்ம வந்து இது வரைக்கும் போடவே இல்லை, அப்போ கறிவேப்பிலை மேலோட்டமாக அப்படி போடுறோம். ஓகே, சரி, கிட்டத்தட்ட எல்லா மசாலையும் வந்தாச்சு, போட்டாச்சு. எண்ணெய் அப்படி மேலோட்டமாக ஊற்றி கொடுத்துக்கலாம். இந்தாங்க, இந்த மெத்தட் நான் பண்ணதே இல்லை, இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன் சார். எண்ணெயை வந்து அப்படியே கொஞ்சம் இந்த அளவுக்கு திரும்ப உங்களுக்கு எவ்வளோ தேவை, வந்து கொஞ்சம் மணமாக இருக்கும், கொஞ்சம் சுவையாக இருக்கும், கொஞ்சம் கடைசியாக இருக்கனால கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி கொடுத்துருக்கோம் சார். அப்புறம் இது வந்து அந்த புளிப்பு, ஏன்னா நான் மாங்காய் போடலை, அதனால் அந்த புளிப்புக்காக அந்த புளிப்பு தன்மையும் அவியலுக்கு வேணும், அதுக்காக கொஞ்சம் தயிரை வந்து மேலோட்டமாக அதையும் ஊற்றி கொடுத்தேன். சரி, ஓகே. இதே வந்து நான் மாங்காய் யூஸ் பண்ணால் தயிர் போட மாட்டீங்களா? தயிர் உங்களுக்கு தேவையில்லை, மாங்காயோட ஓகே பண்ணிடலாம். இதுவே வந்து கேரளாவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தயிர் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் கேள்விப்பட்டோம். அதுக்குள்ள அங்கே இங்கே நமக்கு யூஸ் பண்ணலாம், மாங்காய் போட்டாலும் யூஸ் பண்ணலாம். அந்த தயிர் அதிகமாக என்ன ஆகும்னு சொன்னால் அந்த நான் சொன்ன அந்த லிக்விட் இதில் வந்துடுவாங்க, அதனால நீங்கள் போடுறதில்லை. நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணி போடுறோம். சரி, ஒரு கப்பு தான், அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து 1 கிலோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 ml தயிர் இருக்குமா? 150 எவ்வளோ, 100 ml இருக்குமா? 100 எடுத்துகிறோம், தேவை போதும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கிங்க. அவ்வளோதான் சார். ஓகே, டன். அதில் கூட கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துட்டு அவர். சரி சார். தேங்காய் போட்டிருக்கோம்ல, அப்போ அந்த தேங்காய் அந்த கீழே இருந்து அந்த நீராவி வந்து மேலே தள்ளுது, அந்த காய்கறிகளுடைய அந்த ஆவி வந்து மேலே தள்ளுது. இந்த தேங்காயினுடைய அந்த பரப்பளவு இந்த இது வச்சிருக்கிறதுனால அந்த ஆவியை வந்து அப்படியே கீழே விடுது. இப்போ அந்த தேங்காயினுடைய அந்த பால் அந்த சுவை கீழே இறங்குது. இப்போ அந்த ப்ராசஸிங் உள்ள நடந்துட்டு இருக்குது. சரி சார், நம்ம ஒரு 1 minute வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ மூடி எதுனா போடணுமா? ஒன்றும் வேண்டாம், அதான் மூடுறதுக்கு பதிலாக தேங்காய் மூடி இருக்கோம்ல சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அடுப்போட ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்குது, அப்படியே வந்து ஒரு செகண்ட் வேகட்டும் சொல்லி வச்சிருக்காரு, வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். முடிஞ்சது போது நமக்கு வந்து பிரட்டலாமா? பிரட்டிடலாம். ஓகே, டன், கொடுங்க. சரி, பிரட்டும் போது ரொம்ப உதிரியாக இருக்குங்க, அது ரொம்ப நைஸாக உதிரியாக எப்படி இருக்கு பாருங்களேன், இப்படி தான் இருக்கும். ஆமாம் சார், அதான் நான் மற்றபடி வேணும்னா உங்களுக்கு பண்ணுவோம், அப்படிதான் பண்ணுங்க சார். புரியுது, எங்கள் இதில் உதிரியை வேணும்னா இந்த மாதிரி தான் எடுத்தாகணும். சரி, ஓகே. அவ்வளோதான் சார், டன். இப்போ இதுக்கப்புறம் நான் டேஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக இந்த கப்பில் தாங்க எனக்கு அப்படியே ஒரு வரை மொத்தமாக சேர்த்து வச்சுருக்காரு பாருங்களேன். இதுக்கு வந்து ஸ்பூன்லாம் தேவையில்ல, அப்படியே கையிலே சாப்பிடலாம். அதே டைமில் இந்த அவியில் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு கொடுத்துறாரு, இருந்தாலும் நம்ம வந்து நம்மளோட விஜு சாரை வந்து கூப்பிடலாம். ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி. அந்த அவியல் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு விளக்கமாக அழகாக சொல்லி கொடுத்தாரு சதீஷ் சார். டேஸ்ட் பண்ணி பார்க்கவா? நான் உங்கள் கூட சேர்ந்து டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறேன். சரி, ஓகே, டன். நைஸ். தேங்காய் நறுக்குன்னு இருக்குது,
அந்த கருணக்கிழங்கா அது சேனக்கிழங்கு. இந்த சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் பச்சை கத்திரிக்காய், இதெல்லாம் படும்போது அது நறுக்கு கடிக்கும் போது அந்த தேங்காயோட அந்த இனிப்புத்தன்மை, அதுக்கப்புறம் அந்த போட்டிருக்க ஒரு மைல்டான ஒரு காரம், பச்சை மிளகாய், அப்புறம் அந்த மிளகாத்தூள் போட்டோம்ல, அந்த மிளகாத்தூள்லாம் போடும்போது அதோட காரணம் இல்லை, அந்த ஒரு கலருக்காக மட்டும்தான் போடுறாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நைஸ், வெரி குட் ரெசிபி. இன்றைக்கி உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு பிரமாதம் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் திருப்பரப்பில் வந்துட்டு திருப்பரப்பு ஜங்ஷனுக்கும் 1 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அந்த இடத்துக்கு பேர் வந்து கையாலக்கல். அது திருப்பரப்பு தான் அந்த இடம். இங்கே வந்துட்டு சாஸ்தா கேட்டர்னு யார்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க. அதில் நீங்கள் இந்த நம்பருக்கு கூப்பிட்டாலும் போதும். 9443695594. இன்னொரு நம்பர் வந்து 9843655594. இந்த நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் எதாக இருந்தாலும் கூப்பிடுங்க. இங்கே வந்து அங்கே வந்து செஞ்சு தரது உண்டு, இங்கேருந்து செஞ்சு கொடுத்துறது உண்டு. தமிழ் மலையும் ரெண்டு சேர்ந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு மலையாளம் தான் ரொம்ப கம்ஃபர்டபுள். உங்கள் ஸ்டைலில் சிரிச்சிட்டு அப்படி ஜாலியாக பேசலாம் பார்ப்போம். നമ്മളെ നാട്ടിലുള്ള അവിയൽ ഇതിനെ കാണിച്ചിട്ടുണ്ട്. നിങ്ങളത് ട്രൈ ചെയ്ത് നോക്കിയിട്ട് ട്രൈ ചെയ്തിട്ട് എങ്ങനെയിരിക്കണമെന്ന് പറയണം. ഇതുപോലെ ഫംഗ്ഷൻ ഏതെങ്കിലും ചെയ്യാനുണ്ടെങ്കിൽ നമ്മൾ വിളിച്ചാൽ മതി. ഞങ്ങൾ അവിടെ വന്ന് ചെയ്യുന്നത് കൊണ്ട് ഞങ്ങൾ ഇവിടുന്ന് ചെയ്ത് കൊടുത്തു വിടുന്നതുണ്ട്. ஓகே, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது. நான் வந்து அங்கே வந்து செய்வேன், இங்கே வந்து செய்வேன், அப்படியே சொன்ன மாதிரி இருந்தது. ரொம்ப நைஸ். தேங்க்யூ. சதீஷ் சார், உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. அழகாக நிதானமாக அந்த காய்கறி வேகிற பக்கம் என்ன, அந்த வாழையில் எப்படி போடுறது, இந்த மாதிரி விஷயம் நிறைய சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நம்ம வீட்டு சைடில் நல்ல ஒரு உணவு, இந்த டைப் ஆஃப் உணவு வேணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஒரு தரமான சாப்பாடு. இங்கே நான் கிட்ட ஒரு 10 நாளாக ஸ்டே பண்ணியிருக்கேன். நிறைய ப்ரிப்பரேஷன் வந்து ஏகப்பட்ட ரெசிபிகள் இருக்குது இந்த சைடு மாவட்டத்தில். ஸோ அதனால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுகிட்டவே ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.